கேக்குதா? கேக்குது சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்க்கா. வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பா இந்த வாரம் பாத்தீங்கன்னா விவசாயத்துல நீர் மேலாண்மை யுக்திகள் எந்த மாதிரி எல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு இணையவழி பயிற்சியை நம்ம இந்த வாரம் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்காக முனைவர் திரு செல்வராஜ் சார் நமக்காக இணைஞ்சிருக்காங்க. இவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, பஜன்கோ காரைக்கால்ல இருக்கு இல்லையா, அங்கிருந்து நமக்காக உங்களுக்காக நிறைய தகவல்களை வழங்குறதுக்காக நமக்காக இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய விவசாயிகள் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா இன்றைய பயிற்சி பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு இங்க உறுதியேற்கலாம். சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. தண்ணீர் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீரோட தேவை, தண்ணீரோட முக்கியத்துவம், நீர் பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னாலே ஏகப்பட்ட அந்த ப்ராப்ளம்லாம் வருது. அப்ப நம்ம ஒரு முறையான வகையில அதை எப்படி ஒரு சிறப்பான வழிகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது முக்கியமா பார்த்தா பயிரோட தேவைகளுக்கு, பயிரோட அந்த சாகுபடி முறைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீரோட தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒண்ணு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதோட முக்கியத்துவம் அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஹைட்ரஜன் அணுக்கள், ஒரு விதமான ஆக்சிஜன் அணுக்களோட சேர்ந்த ஒரு மூலக்கூறு தான் இந்த உயிரியல் மூலக்கூறு. வேதியியல் மூலக்கூறு தான் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது. இந்த தண்ணீரை பொதுவாக பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்தணும்? நம்ம பயன்படுத்தக்கூடிய பயிர் வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரானது முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேதி பொருட்களாக இருந்தாலும் சரி, அதாவது உரங்கள் இந்த வகையில இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய கரிம பொருட்கள் எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு முறையான வகையில கரைந்து அந்த பயிர்களுக்கு செல்லணும் இல்லையா? அதுக்கு தண்ணீரோட தேவை ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஒரு நல்ல ஒரு கடத்தியாகவும் இருக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கடத்தி, சரிங்களா? அந்த கடத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, நல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மண்ணுல கடத்தக்கூடிய திறனுக்கு இந்த தண்ணீர் ஒரு முக்கியமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சியில முக்கியமான பசுங்கனிகள் மூலமாக ஒளிச்சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒளிச்சேர்க்கை நம்ம எப்படி நம்ம ஒரு காத்துக்களை உள்ள இழுத்து, அதாவது சுவாசித்தல் முறை அப்படின்னு செய்யறோம் பார்த்தீங்கன்னா, பயிர்களுக்கு சுவாசித்தல் முறை இருக்குது. இருந்தாலும் அந்த பசுங்கனிகள் மூலமாக ஒருவித ஒளிச்சேர்க்கை, அதாவது அந்த சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அதாவது அந்த சூரிய ஒளிந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த கதிர்வீச்சை அது ஒரு பயாலஜிக்கல் மெத்தட், அது உயிரியல் முறை மூலமாக ஒளிச்சேர்க்கை அதை பண்ணி அந்த தாவரோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமானது இருக்குது. அந்த ஒரு ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு இயக்கத்திற்கு தண்ணீர் ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஒரு ஒட்டுமொத்த தாவரோட எடையில பார்த்தீங்கன்னா 70% அளவுக்கு தண்ணீர் தான் ஒரு முக்கியமான ஒரு, எந்த வகை பயிரா இருந்தாலும் சரி தண்ணீர் தான் ஒரு முக்கியமான பயிரா இருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விதையோட ஒரு சரியான வகையில ஒரு வளர்ச்சிக்கும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானங்களும் சரி, பாக்டீரியாக்கள், இந்த மாதிரி வைரஸ், இதனோட பெருக்கத்துக்கும் அதிகப்படியாக அது நல்லது செய்யக்கூடியது இருக்குது, கெட்டது செய்யக்கூடியது இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதனோட பெருக்கத்துக்கு இந்த நீர் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிரோட எல்லா வளர்ச்சியிலுமே தண்ணீர் இல்லைன்னா என்னமே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது இருக்குது, சரிங்களா? இந்த தண்ணீரோட அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீரோட ஆதாயம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு இரண்டு விதமா நம்ம எழுத. ஒரு ஆதாயம் எங்க இருந்து அந்த தண்ணீர் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேல்மட்ட அளவுல, அதாவது நம்ம குளங்கள், ஏரிகள், அணைகள்ல ஒரு முக்கியமான அணைகளை பார்த்தீங்கன்னா சேமிக்க வைக்கக்கூடிய முறையில, ஏரி குளங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவுல, அதாவது மேல்மட்ட நீரா ஒரு வகையில இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா
நிலத்தடி நீர், அது ஒரு முக்கியம். கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர். நிலத்தடி நீர், இந்த 2 வடிவங்களை வந்து நீரானது ஒரு முக்கியமான இதா இருக்கு. நம்ம எப்படின்னு மழை அதிகமா இயற்கையாகவே மழை பெய்யக்கூடிய நீரானது வந்து ஏரி, குளங்கள் மற்றும் அணைகளை வந்து சேமிச்சு அது தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்பெல்லாம் அந்த பயிரோட வளர்ச்சிக்கு தேவைப்படுதோ அதனோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது கொடுக்கலாம். இதுல வந்து 2 விதமா, இதுதான் சொன்ன மாதிரி 2 விதமான ஒரு தேவைகளாக ஆதாரப்பட்டு இருக்கு. அந்த நீர் வந்து இந்த மாதிரி 2 வித ஆதார வகையில இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்காக அதுக்கு நீரோட தேவை எந்தெந்த ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்காக ஒரு நீர் பாசனம் அப்படின்னு ஒண்ணு எதுக்காக இருக்குது அப்படின்னா, எதுக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு பயிரோட வளர்ச்சிக்கு வந்து நீர், அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து விதையோ உரமோ அப்புறம் பார்த்தா உயிர் உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ தெளிக்கிறோமோ அதே நேரத்துல மற்ற இதெல்லாம் வந்து அந்த சரியான ஒரு மேம்பாட்டுக்காக நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்கும், பயிரோட மேம்பாட்டுக்கு கொடுக்குதா இருக்கும். ஆனா ஒரு உயிர் ஓட்டத்துக்கு நீர் வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய வகையில கூட இந்த நீர் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில கிடைக்கக்கூடிய வெப்பத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து ஒரு சரியான வகையில கொடுக்கறதுக்கு, அதாவது அந்த குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நீர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு விதையை வந்து விதையை வந்து ஊன்றி அந்த சாகுபடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்துல இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஈரப்பதத்தை வந்து இவ்வளவு அளவு இருந்தா தான் அந்த பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த விதை வந்து நல்ல ஒரு தாங்கி நல்லா வளரும், ஹெல்த்தியா வளரும். அப்போ எந்த ஒரு நிலையிலுமே தண்ணீரோட அவசியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? இப்ப அந்த தண்ணீரோட அவசியத்தை வந்து எந்த மாதிரி நிலையில உணரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொதுவாகவே மழையை வந்து அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தமிழ்நாடுல அந்த நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் பகுதிகள், காரைக்கால், கும்பகோணம், இந்த மயிலாடுதுறை இந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று இதன் மூலமா கிடைக்கக்கூடிய மழையோட அளவு வந்து அதிகம். சரிங்களா? முன்னாடிலாம் மாசத்துக்கு 3 மழை பெய்ய சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை குறைஞ்சி போச்சு. அப்ப நம்ம வந்து கண்டிப்பா நீரை வந்து சேகரித்து வைக்கணும், சேமிச்சு வைக்கணும், தேவைக்கு ஏற்ப நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பா பார்த்து ஒரு 80% அளவுக்கு இந்த பருவமழை வந்து சரியான நேரத்துல சரியான ஒரு அளவுல பெய்யாதனால 80% அளவுக்கு ஒரு பயிரோட என்னது அந்த சாகுபடியில வந்து ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏன்னா இந்த ஒரு டைமுக்கு பெய்யறதில்லை. அதாவது அந்த பயிர் அந்த நேரத்துக்கு தேவைக்கான அளவுக்கு ஏற்ற மாதிரி பெய்யறதில்லை, காலம் தவறிய ஒரு மழை பெய்தலா இருக்குது. அப்ப இது வந்து இதனால நீரை வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு நம்ம வரோம். அப்புறம் மழை வந்து ஒரு தொடர்ச்சியா பெய்யுறது கிடையாது. சரியா? இந்த சீசன்ல பெய்யும், அடுத்த சீசன்ல பெய்யாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி கன்னியாகுமரி கூட சொல்லலாம், அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நல்ல ஒரு அதிகமா மழை பெய்யக்கூடிய இதா இருந்துச்சு. இப்பெல்லாம் ஈவன் அந்த பருவத்திலேயே அதிகமா பெய்யல, மழை வந்து பெய்யலன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்ப மழை வந்து பெய்யாதனால ஈவன் மானாவாரி பயிர்களா இருந்தால் கூட அதனோட அந்த பயிரோட நமக்கு சரியான ஒரு விவசாயிகள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு அதை சொல்லலாம். அதே மாதிரி வேதாரண்யம், நாகப்பட்டினம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி இந்த மாதிரி ஏரியாக்குள்ளேயே முக்கியமா இந்த பல மரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழங்கள் அதிகமா இருக்குது. முந்திரி அதிகமா பயிர் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இது பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு உப்புத்தன்மை உள்ள இந்த ஏரியாக்கள், இதெல்லாம் வந்து அதாவது உப்புத்தன்மை உள்ள ஏரியாக்கள். இந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நீரை சரியான வகையில பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்துல மண்ணையும் ஒரு சீரான வழியில செயல்படுத்தி கொண்டு வந்தா தான் நம்ம ரெண்டையுமே ஒரு ஈக்குவலா ஒரு வழியில கொண்டு வந்தது நல்ல ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகசூலை பெற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா நீர் தேவைப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா நெல். இந்த ஏரியாவில் வந்து நெல் அதிகமா பயிர் பண்றாங்க. சரிங்களா?
எப்படி நிலக்கடலை இந்த மாதிரி முந்திரி இதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான பயிரை சொல்லுவோம், அதே மாதிரி நெல் ஒரு முக்கியமான பயிர். அப்ப நெல்லை வந்து அதிகமாக பயன்படும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீரோட தேவை வந்து அதிகமா இருக்கும். மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பயிருக்கு வந்து நீரோட அந்த அளவு வந்து அதிகமாகும். அப்ப தேவையான நேரத்துல மழை பெய்யலன்னு என்ன நடக்குது? அப்ப இந்த மாதிரி பயிரெல்லாம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு விவசாயிகள் அதுல இருந்து விடுகிறார்கள். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்ப நெல்லுக்கு ஒரு மாற்று பயிரா பருத்தியை கூட பயிரிடக்கூடிய சூழ்நிலை நான் நான் இப்ப காரைக்கால் ஏரியாவில அதிகமா பாக்குறேன். சரிங்களா? அப்ப அந்த நெல்லுக்கு ஒரு மாற்று பயிரா ஒரு சீசன் விட்டு இன்னொரு சீசனை வந்து பருத்தியை பயிரிடுறாங்க. சரிங்களா? எதுக்குன்னா பருத்தி வந்து நான் ஓரளவுக்கு வறட்சியை வந்து தண்ணி இல்லாத சூழ்நிலையில வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிரா இருக்கிறதுனால விவசாயிகள் அதை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க. ஸோ அதனால ஒரு நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான இதா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணோட நீர்பிடிப்பு திறன் மண்ணோட நீர்பிடிப்பு திறனை வந்து எந்த வகையான மண் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அப்ப அந்த வகையான மண்ணுகளை இருக்குது அளவுக்கு நம்ம அந்த நிலத்தை வந்து சரி பண்ணணும். சரியா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் மாட்டு சாண உரங்களோ, அப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டு சாண உரங்கள், அதாவது அந்த மாட்டு சாணம் அது தேவையான அளவுக்கு அந்த நிலத்தை உழுதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மண்ணுல இட்டு அந்த நீர் பிடிப்பு தன்மை வந்து அதிகப்படுத்தலாம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா களிமண் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. அப்புறம் பாத்தீங்கன்னா மணற்பாங்கான மண், அதாவது அந்த மணல் அதிகமான கடந்த மண். ஸோ அப்ப ரெண்டுமே மணல் அதிகமா இருந்ததுன்னா தண்ணியை வந்து பிடிப்பு தன்மை கம்மியா இருக்கும். அதே நேரத்துல களிமண் அதிகமா இருந்ததுனால கூட தண்ணி வந்து கொஞ்சமா தெளிந்தாலும் மீதியக்கூடிய மீதோட தண்ணியை வந்து சீக்கிரம் வெளியேற்றுவது பிடிப்புத்தன்மை குறைச்சி போகும். அதனால மணலோ களிமண்ணும் ரெண்டுமே ஓரளவுக்கு குறுமணல் இது எல்லாமே சேர்ந்த ஒரு மண்ணா இருந்ததுன்னா நீர்பிடிப்புத்தன்மை வந்து அதிகப்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இது வந்து ஒரு மண்ணுங்களோட முக்கியத்துவம், அதாவது நீரோட முக்கியத்துவம். அப்புறம் பாத்தீங்கன்னா எதனால நம்ம எந்தெந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு நீர் தேவையை வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில மேலாண்மை பண்றது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டினா வருது இல்லையா? ஸோ அந்த அதுக்கு வந்து நம்ம வந்து நீர் மாதிரிகளை வந்து, அதாவது பாசனம் எந்த நீரை வந்து பாசனத்துக்கு பயன்படுத்துறோமோ அது மேபி நம்ம பாத்தீங்கன்னா வாய்க்கால் மூலமா வரக்கூடிய அந்த ஆற்று தண்ணிகளோ, இல்லைன்னா நம்ம வந்து ஏரிகள் இருக்கிற தண்ணியவோ, முக்கியமா ஆற்று பாசனம் நமக்கு வந்து இப்போ இந்த டெல்டா ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஏரிகள் மூலமாவோ இல்லைன்னா ஆற்று தண்ணி மூலமாவோ நம்ம வந்து பொதுவாக நீர்ப்பாசனம் பண்ணலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து சரியான அளவுல நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தண்ணியா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இன்கேஸ் நம்ம வந்து அதுல ஏதாச்சும் ஒரு குறைபாடுகளை பார்க்கறோம்னா அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிற ஒரு இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இந்த ஆய்வு முறை நீரை வந்து மேலாண்மை செய்வதில் வந்து ஆய்வு முறை வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆய்வு முறையில பாத்தீங்கன்னா சில இடங்கள் இந்த பம்பு செட்ல இருந்து இதுல எப்படி தண்ணியை வந்து எடுக்குது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பம்பு செட்ல வந்து ஒரு 15 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா மோட்டர் போட்டு தண்ணி கொஞ்சம் பாய்ச்சி விட்டுட்டு அந்த 20 நிமிஷம் அப்புறமா பாட்டில தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணி வந்து ஆய்வுக்கு கொண்டு போகும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. மண் மாதிரிகள் எடுத்து கொண்டு போனாலும் சரி, இதுல நீர் மாதிரிகள் இதுல எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து ஆய்வுக்கு கொடுக்கணும். ஆய்வுக்கு கொடுக்கும்போது அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த அமில காரத்தன்மை சொல்லக்கூடிய pH அமில காரத்தன்மை வந்து ஆய்வு பண்ணணும். சரியா? அந்த அமில காரத்தன்மையை ஆய்வு பண்ணணும். அதன் மூலம் அதெல்லாம் ஒரு முக்கியமானது ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமில காரத்தன்மை வந்து தண்ணியில மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4க்கு மேல போகக்கூடாது. மொபைல் நெட்
கனெக்ட்ல தான். படிந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நீரோட கடத்து திறன் அதை வந்து அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். அது நம்ம விவசாயிகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து என்னன்னா ஆய்வகங்களை அதை வந்து பண்ணுவாங்க. சரி, அதுக்குன்னு ஒரு சரி உபகரணங்கள்லாம் இருக்கும். அதுல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய உபகரணங்கள்லாம் இருக்கும். அவங்க நீங்க நீர் மாதிரி எடுத்து கொண்டு போய் ஆய்வுக்கு கொடுத்தாலே போதும். அவங்க அதை சரியான முறையில ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு ஒரு சரியான இதை உங்களோட நீர் வந்து எந்த அளவுக்கு தரம் குறைந்ததா இருக்குதா, இல்ல உப்பு வந்து அதிகமான அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்களே அதை சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா அந்த சில இடங்களை பாத்தீங்கன்னா நீர் பாய்ச்சலுக்கு கிணறுகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிணற்று வைகள். இந்த கிணத்துல இருந்து எப்படி வந்து நீர் மாதிரிகள் எடுக்கிறது, ஆய்வுக்காக நீர் மாதிரிகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நம்ம சாதாரணமா அந்த நல்ல சுத்தமான ஒரு பாட்டில வந்து கயித்துல கட்டி நம்ம கிணத்தோட மத்திய பகுதி நடு சென்டர்ல உள்ள ஆழத்துக்கு ஒரு கயிறு வச்சு கட்டி உள்ள இறக்கணும். இறக்கிட்டு அதுல அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியே கொண்டு வந்து பாட்டில் மூலம் எடுத்து கொண்டு வந்து அதை வந்து ஆய்வகங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இது வந்து கிணத்து வகைகளை வச்சிருக்கவங்களுக்கு இது ஒன்று ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிகள் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாகவே அது அந்த விவரங்கள் சில விவரங்களை வந்து நம்ம லேபிள் பண்ணணும். சரியா? அந்த ஒரு சின்ன பேப்பர்ல அது விவசாயியோட பேர் என்ன, எந்த தேதியில வந்து அது எடுத்திருக்கிறோம், அந்த மாதிரிங்க வந்து எந்த தேதியில இருந்து எடுத்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த நீரை வந்து எந்தெந்த பயிர்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில சில குறிப்புகளை அந்த சர்வே நம்பர், அந்த நிலத்தோட சர்வே நம்பர், ஃபீல்டு நம்பர், சர்வே நம்பரை எழுதி அந்த ஆய்வுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க மண் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதிகமான ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பிரச்சனைகள் அதிகமா இருந்ததுன்னா அது ஒரு கம்மியான காசை வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் 50 ரூபா. இப்ப இதை பார்த்தீங்கன்னா அமில காரத்தன்மை, உப்பு, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நான் ஆராய்ச்சி பண்றோம்னா ஒரு 20 இருந்து 50 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல வேறு சில பிரச்சனைகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது அந்த உப்பு போக அமில காரத்தன்மை, உப்பு இந்த நிலைமையை தவிர வேற சில பிரச்சனைகள், அதாவது கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, கால்சியமு, சல்ஃபரு, மெக்னீசியம், இந்த மாதிரி சில உப்புத்தன்மை ஏதாச்சும் இருந்ததுன்னா அது போக வேற சில போரான் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது, புளோரைடு, இந்த மாதிரி சில அதிகபட்ச நீர்ல உப்பு வடிவில் இருக்கக்கூடிய மற்ற சில காரணிகளையும் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான அளவுக்கு ஒரு கொஞ்சமா காசு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து மண் மாதிரிகள் நீர் மாதிரி எடுத்து அதை ஆய்வுக்கு கொண்டு போய் நம்ம பயன்படுத்துகிற ஒரு முறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா அந்த போரானோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது, அது முக்கியமா பார்த்தீங்கன்னா அது அமிலகாரத்தன்மை, உப்புத்தன்மை, தண்ணீரை பார்த்து சோடியத்தோட அளவு, சோடியத்தோட உட்கொள்ளக்கூடிய அளவு, உட்புகக்கூடிய அளவு, உட்கொள்ளும் வீதம் சொல்லுவாங்க. அதாவது சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது சோடியத்தோட உட்கொள்ள அப்சார்ப்ஷன் ரேஷியோ, அதை வந்து தமிழ் சொல்லும் சோடியம் உட்கொள்ளும் வீதம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் போரானோட அளவு, போரானு, புளோரைடு, இந்த மாதிரி சில அயனிகளோட இது வந்து இது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த குளோரைடு, முக்கியமா பார்த்தா குளோரைடு. சரிங்களா? குளோரைடு, சல்ஃபேட்டு, இந்த மாதிரி சில காரணிகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது இல்லை நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? ஆய்வுகளை வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உப்புத்தன்மை பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா இந்த டெசிசைமன் பெர் மீட்டர் அப்படி யூனிட்ல சொல்றாங்க. அதாவது மினிமம் பாத்தீங்கன்னா 1.5 இருக்கலாம். 1.5 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா நல்ல சுத்தமான தண்ணி. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1.5 ஒரு 2 இருந்ததுன்னா அது ஒரு சுத்தமான தண்ணின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 1.5 இருந்து 3க்கு மேல போச்சுன்னா ஓரளவு அதில் வந்து இந்த சல்ஃபேட்டு, குளோரைடு, அப்புறம் ஃப்ளோரைடு, இந்த மாதிரி சில அயனிகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது, அதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சில பரிந்துரைகளை சொல்லுவாங்க. ஆய்வுக்கு அப்புறமா அந்த பரிந்துரைகள் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 4 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா ஓரளவுக்கு மிதமான உப்புகள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக உள்ள தண்ணின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4க்கு மேலே போச்சுன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சரியான ஒரு
மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற அதனோட இது. அப்போ வந்து இந்த உப்புவை நம்ம கண்டுபிடிக்கிறது, நீரோட அமிலகாரத்தன்மையை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சோடியம் உட்கொள்ளும் வீதம் சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. எப்பயுமே அந்த நீர்ல இருக்கக்கூடிய சோடியம், அலுமினியம் இந்த மாதிரி சில அயனிகள், வேதியியல் காரணிகள் வந்து ஒரு தீமை செய்யக்கூடிய விதத்துல இருக்குது. அதை வந்து நம்ம ஆராய்ச்சி கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. ஸோ அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் உட்கொள்ளும் வீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குறைவாக இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு நல்ல தண்ணி. 10லேருந்து ஒரு 18 இருந்ததுன்னா ஒரு மீடியமான தண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18ல 26 அல்லது 26க்கு மேல அந்த மாதிரி போகும்போது அந்த ரேஷியோ நான் சொல்றது வந்து சோடியம் உட்கொள்ளும் வீதம் அப்படின்னு சொல்லுவது அதிகம். 26க்கு மேல போச்சுன்னா அது ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மேலாண்மையை கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் கார்பனேட்டோட படிவுன்னு சொல்லுவாங்க. சோடியம் கார்பனேட்டு, பைகார்பனேட்னு சொல்லக்கூடிய அது ஒரு சில இதெல்லாம் இருக்குது, காரணிலாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1.25 அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல தண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.25லேருந்து 2.50 அப்படி அந்த ரேஞ்சில் இருந்து ஓரளவுக்கு மீடியமானது. அப்புறம் 2.5க்கு மேலே போச்சுன்னா இது வந்து ஒரு இன்னும் நம்ம மேலாண்மை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா இந்த போரானோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தால் தண்ணியோட ரொம்ப அதிகமாக நம்ம சரி பண்ணணும், அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இது. அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3க்குள்ள இருந்ததுன்னா 3 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன் ppm சொல்லுவாங்க. சரி, அது வந்து ஒரு அளவு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா 3 கீழே இருந்துச்சுன்னா அது நல்ல தண்ணி. 3க்கு மேலே போச்சுன்னா அதை வந்து நம்ம சரி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற இதுதான் முக்கியமானதாக இருக்குது. சரி, இது வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா எப்படி ஒரு நீரை வந்து நீர் மாதிரி எடுக்கணும், எந்தெந்த விதமான ஆராய்ச்சிகள் வந்து பொதுவாக பண்ணுவாங்க. நீரை பொறுத்தவரை மண்ணை பொறுத்தவரை இன்னும் அதிகமா இருக்குது. சரிங்களா? மண்ணை பொறுத்தவரை இன்னும் அதிகப்படியான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அதுல மூலமா உங்களோட நீரோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது அமிலகாரத்தன்மை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை, அப்புறம் சோடியம் உட்கொள்ளும் விதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் படிவுத்தன்மை, போரானோட அளவு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். இந்த பார்த்து தண்ணியோட தரத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அதனால நம்ம தண்ணியை நீர் மாதிரி எடுத்து கொண்டு போய் அந்த உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல உள்ள ஆய்வுங்களை கொடுத்து குறைந்த அளவுக்கு ஒரு அந்த ஆராய்ச்சிக்காக சில கம்மியான காசுல வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலம் நம்ம நிலத்தையும் சரி நீரையும் சரி எந்த அளவுக்கு சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த நீரோட மேலாண்மையிலேயே முக்கியமாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பருவம் தவறி ஒரு மழை பெய்யுது. இந்த பருவம் தவறி மழை பெஞ்சதுனால என்ன நடக்குது? அப்ப ஒரு இயற்கையாகவே பெய்ய வேண்டிய மழையை வந்து எப்படி நம்ம சேகரிக்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்ப அந்த வகையில மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. இந்த மழைநீர் சேகரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் ஒரு 2 நாள் ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா மழை பெஞ்சு விட்டுரும். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு ஒரு அதிகம் மழை பெய்ய போது அதை சேகரிக்கக்கூடிய இதை வந்து நம்மகிட்ட இருக்காது. ஸோ அதனால ஒவ்வொரு இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே முன்னாடியே அந்த மழைநீர் சேகரிப்பு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க. சரி, அந்த திட்டங்களை வந்து விவசாயிகளும் பயன்பட்டாங்க. இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, வந்து அதிகம் மழை பெய்யக்கூடிய மழை வந்து ஒரு ஆழமான நிலை, அந்த சரிவான பகுதியில கூழாங்கல் ஒரு குழி மாதிரி வெட்டி கூழாங்கல் நிரப்பி அந்த தண்ணி வடிந்தோடக்கூடிய பகுதியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அந்த இறக்கி விடுறது. அப்ப அந்த தண்ணியோட இதை வந்து ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இறக்கி விடும்போது நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயருது. நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுனால என்ன நடக்கும்? நம்ம வந்து ஈவன் மோட்டர் செட் அந்த மாதிரி போட்டு ஒரு தண்ணியை வந்து ஒரு சரியான வகையில பயன்படுத்துற அளவுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதனால மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. ஸோ இதுல என்னன்னா முக்கியமா இந்த வண்டல் மண், சரி, அந்த தண்ணியோட கலந்து வரைக்கும் வண்டல் மண், இதெல்லாம் வந்து ஒரு பிவிசி பைப் மூலமா ஈவன் நம்ம கூரைகள்லயே முக்கியம் பார்த்து கூரைகள், வீட்டோட கூரைகள்ல
ஒரு பைப்ல பிவிசி 2 2 2 2க்கு 2 2, அதாவது நீளம் அகலம் உயரத்துல ஒரு 2 மீட்டர் அளவுக்கு பைப்பை செட் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம மொட்டை மாடியிலிருந்து வழிஞ்சு வரக்கூடிய தண்ணியை வந்து ஒரு கீழே உள்ள பகுதியில சேகரிச்சு அங்க ஒரு குழி மாதிரி வெட்டி அங்க கூழாங்கல்லாம் போட்டோம்னா அந்த தண்ணி வந்து ஒரு ஃப்ளோவா நிலத்துக்குள்ள இறங்கும். அப்படி இறங்குறதுனால என்ன நடக்குதுன்னா நீர்மட்டம் வந்து உயருது. சரிங்களா? நிலத்தோட நீர்மட்டம் உயருது. இது வந்து ஒரு முக்கியமான, அதாவது மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மழைநீர் சேகரிப்பு நீரோடைகள், அப்புறம் பள்ளத்துல வடிஞ்சு ஓடுகிற நீர், இதுல வந்து சின்ன தடுப்புகள் மூலமா குறுக்கிட்டு அதை வந்து தண்ணி இல்லாத திருப்பி விடுறதுனால திருப்பி அதை ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். இது வந்து அதிகமான நீரா ஒரே பக்கம் போகாம தடுப்புகள் மூலமா, அது சில கிராமங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது அந்த இது சொல்லுவாங்கல்ல, சில ஓடைகள், நீர் கிராமங்கள்ல எல்லாம் ஓடைகள் அதிகமா இருக்கும். அந்த ஓடைகள்ல இந்த ஜெக் பேஜின்னு சொல்லுவாங்க. ஜெக் பேஜின்னு தமிழ்ல வந்து கரெக்டா சொல்லணும்னா ஒரு பள்ள அமைப்பு மாதிரி, அந்த பள்ளத்துல ஒரு சிமெண்ட் காங்கிரீட் சுவர் மாதிரி எழுப்பி அந்த நீரோட வேகத்தை குறைச்சி ஒரு சரிவான பகுதிக்கு நீரை வந்து கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு அமைப்பு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த வழி கிணற்றுகளை வந்து மறு ஊட்டம் செய்தல் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிறு கற்கள், மணல் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி அந்த இங்கே திறந்த வழி கிணறுகளை இருந்ததுன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மணல், சிறு கற்கள் கொண்டு நம்ம ஒரு நிரப்பி ஒரு சின்ன துவாரம் வழியா அந்த தண்ணியை வந்து உள்ள, அதாவது அந்த திறந்த வழி கிணறுகளை உள்ள நேரடியாக தண்ணி உள்ள போய் விழுகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நீரை வந்து தேவையில்லாத அளவுக்கு மழை பெய்யும் போது தேவையில்லாத அளவுக்கு தண்ணி வேஸ்ட்டாக கடல்லையோ ஆறுலையோ கலக்குது. அதை வந்து இந்த மாதிரி சில முறைகள் மூலமா நம்ம வந்து நீரை வந்து ஒரு சரியான வகையில் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது வந்து மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நிலத்தை வந்து ஒரு சாகுபடி முறையில் பயன்படுத்தும் போது நம்ம இந்த நிலத்துல தண்ணியை வந்து நம்ம நீர் பாசக்கூடிய தண்ணீரை வந்து தேவையான அளவுக்கு அந்த பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம பார்த்து இந்த பசுந்தாள் உரம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம அந்த மண்ணுல பார்த்தீங்கன்னா சரியான வகையில நல்ல அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்களோட இதை வந்து அதிகமாகுது ஒண்ணு. அப்புறம் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகுது. சரிங்களா? ஸோ அந்த நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகிறதுனால என்ன நடக்குது, அப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர் வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த தேவை எந்த அளவுக்கு, இப்போ 1 மாச பயிரோ 2 மாச பயிரோ 3 மாச பயிரோ, அப்போ 1 மாச பயிருக்கு தேவையான அளவுக்கு நீர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நிலத்துல வந்து நீரோட இதை வந்து அதிகப்படுத்தலாம். சரி, இதெல்லாம் வந்து சில முறைகள். இந்த மாதிரி முறைகளை நம்ம பயன்படுத்தினோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் சோர்சஸ், அதாவது கரிம உரங்களை வந்து மாட்டு சாணம் போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள் இந்த மாதிரியே பயன்படுத்தும் போது நீர்பிடிப்பு தன்மை அதிகப்படுத்தும். அடுத்த பயிர்களுக்கு நீரோட தேவை வந்து குறைக்கும். இந்த இப்போ ஒரு பருவத்துல பார்த்தீங்கன்னா இது நெல் போட்டீங்கன்னா அடுத்த பருவத்துல வந்து வேற ஒரு அது பயிர் வகைகளோ வேற கிராப் பயிர் சுழற்சி முறையில் கையாண்டோம்னா நீரோட நீருடைய மேலாண்மை வந்து அதிகப்படுத்தலாம். சரி, இதெல்லாம் சில குறிப்பான விஷயங்கள். நீர் மேலாண்மை, நீரோட முக்கியத்துவம், நீர்ப்பாசன முக்கியத்துவம், மேலாண்மை. இது போக உங்க நம்ம ஏதாவது விஷயங்கள் பேச ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நான் நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். விவசாயிகள் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சரி, ஏதாவது விவசாயிகள் ஏதாவது சந்தேகம் கேட்கிறாங்களா?
ஸோ இதுதான் பொதுவா வந்து ஒரு நீர் பாசனம், நீர் மேலாண்மை அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் சார். ஸோ இது போல நீ சந்தேகங்கள் இருந்தால் கேட்கட்டும் விவசாயிகள், அதுக்கு நான் பதில் சொல்லுறேன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்போ உங்கள் சைடில் இருந்து உங்கள் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இல்லை சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லையா? சார் வணக்கம் சார், திருப்பாணிலேருந்து பேசுகிறேன் சார், ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து. நீங்க சார் ராமநாதபுரம் மாவட்டம்? ஆமாங்க சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க. இங்கே வந்து போர் போட்டிருக்காங்க சார், ஆனால் போரில் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே உப்பாக தான் சார் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார்? இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது? அவங்க போட்டு சார், ஆனால் 2 மாதிரி தான் இருக்குது. வேற இடத்துல பார்த்தேன் உப்பாக தான் 110 அடி போட்டிருக்காங்க சார். என்ன பயிர் முக்கியமா அந்த பக்கம் பயிர் அதிகமா வந்து நெல்லு தான் சார் பண்றாங்க. அப்புறமா வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சமா மிளகா, பருத்தி இந்த மாதிரி போடுறாங்க சார். இப்ப இதுக்கு முன்னாடி இத மண் மாதிரில நீர் மாதிரி எடுத்து ஆராய்ச்சி எதுவும் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்க சார், அது பொறியியல் துறையில வந்து பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அது டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, உப்பா இருக்கு, கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சார். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உப்பு, ஏன்னா ராமநாதபுரம் ஏரியாவில பாத்தீங்கன்னா பொதுவா மானாவரி தான் இல்லையா? மானாவரி தண்ணி மானாவரி ரெயின்பட் ஏரியான்னு சொல்லக்கூடிய மானாவரி தான் அதிகமா வருதா இருக்கும். ஸோ அதுல நீங்க நெல் பயிரிடுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனாலும் உப்புத்தன்மை அதிகமா இருக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி நம்ம குறைக்கணும் அப்படின்னா, நம்ம இது ஈவன் நல்ல தண்ணியே கம்ப்ளீட்டா கிடைக்காதா? நல்ல தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த போரோட மிக்ஸ் பண்ணி நீங்க விடலாம். அந்த தண்ணியோட விடும்போது அந்த பயிருக்கு ஓரளவுக்கு ஒரு ரொம்பவும் ஒரு கடுப்பான, அதாவது அந்த உப்போட தன்மை அதிகமா இல்லாத ஒரு தண்ணி, மீடியமான அளவுக்கு தண்ணீரை கொடுக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, சில இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ்ல அமெண்ட்மெண்ட்லாம் இருக்குது, கிடைக்குது. அதை மிக்ஸ் பண்ணியும் இது கொஞ்சம் கொடுக்கலாம். சரிங்களா? ஆமா ஆமா. முக்கியமா பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பயிருக்கு ஏதாவது கொடுக்கலாம். அது ஒண்ணு. ஏன்னா இல்லைன்னா அந்த உப்பை தாங்கி வளரக்கூடிய உப்புத்தன்மை தாங்கி வளரக்கூடிய சில எதிர்ப்பு சக்தி உள்ள என்ன சொல்றது, சில பயிர் ரகங்கள் நெல்லுலயே அந்த ரகங்கள் இருக்கும். இப்ப ராமநாதபுரம் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நெல் பயிரிலேயே இந்த ரகத்தை பயிரிட்டா உப்புத்தன்மை தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லி சில பயிர் ரகங்கள் இருக்கு. அந்த ரகங்களை தேர்வு செஞ்சு நீங்க பயிரிட்டா ஓரளவுக்கு மகசூல், அதிக மகசூல் கிடைக்கும். சரிங்க? அதனால அந்த ரெசிஸ்டன்ட் பவர், எதிர்ப்புத்தன்மை, உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய இல்ல எதிர்த்து வளரக்கூடிய ரகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பயிர் பண்ணுங்க. சரிங்க சார். சார் இப்ப சார், இது போன தடவை சார் மிளகாய்க்கு அந்த தண்ணியை விட்டாங்க சார். நான் போய் பார்த்தேன் அந்த டயத்துல. பண்ணைக்குட்டையும் போட்டிருக்காங்க. அந்த பண்ணைக்குட்டையில இருந்து ஒரு மோட்டரை அடிச்சு அதுக்கு அந்த இதுலயும் தண்ணி விட்டாங்க. அந்த போர்வேல இருந்தும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு விட்டாங்க சார். ரெண்டுமே ஒன்னா போயில வாய்க்கால் மாதிரி வச்சு விடுவீங்களே, ஒரு பாதி காடு போயிட்டு அங்க போயிட்டு அந்த தண்ணி எடுத்து வாயில வச்சு பார்க்கல, அதுக்குமே சரியான உப்பா தான் சார் இருந்துச்சு. ஓஹோ, ஏதாவது உப்புத்தன்மை அதிகமா விஷயமா இருக்கு. ஆமாங்க சார். எல்லாருமே கேட்காங்க, இது உப்பை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லா இடத்துலயுமே கேட்டு பார்த்தேன், ஒன்றும் முடிவு இல்லை சார். அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம். அதான் அதை ஒரு நல்ல தண்ணீரை வெளியே இருந்து கொண்டு வந்து அதோட அந்த போர்வெல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்து பாருங்க. அது ஒரு சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரிங்க, நன்றிங்க, நன்றி நன்றி.
சார், அந்த உப்பு தன்மையை தாங்கி வளரக்கூடிய சில பயிர் வகைகள் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அந்த வகைகள் கொஞ்சம் எங்களுக்கு ஆமா ஆமா கலெக்ட் ஆமா பண்ணி ஆமா. கொடுத்தீங்கன்னா நாங்க குரூப்ல கொடுத்துருவோம். ஸோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஓ சரி சரி. இப்ப அங்க உள்ள சார், அங்க ஏடியா ஆபீஸ் தான் இருப்பாங்க. இப்ப ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அக்ரி டிபார்ட்மெண்ட், அங்க உள்ள அந்த வேளாண் அதிகாரிகளை இப்போ ஒரு ஐடியா கேட்டோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சார். நல்ல ஒரு பதில் கிடைக்குமே. ஏன்னா அவங்க தானே அந்த ஏரியாவில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. சரி, எனிவே நானும் கலெக்ட் பண்றேன். கலெக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு உங்க குரூப்ல நான் போட்டு விடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா இல்ல முடிச்சுக்கலாமா நம்ம? சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஹலோ. சொல்லுங்க, கேளுங்க. சார், ஒரு விவசாயியோட வயல் வந்து நல்ல விதமாக வளர்ந்துருந்துச்சு சார். ஆனால் இப்போ ஒரு 10 நாளாக என்னென்னா அந்த செடி எல்லாமே கருகி போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தண்ணி, நீர்ப்பாசனம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் திடீர்னு அந்த வயல் மட்டும் கொஞ்சம். அம்மா, இது நீங்க எந்த ஏரியாமா? இங்கே திருநள்ளாறு சார். எங்க எங்க? திருநள்ளாறு சார். திருநள்ளாறு. ஓ, இங்க தானே. ஓகே ஓகே. ஆமாம் சார். சொல்லுங்க. திருநள்ளாறுல என்ன ப்ராப்ளம்? அவங்களோட ப்ராப்ளம் வந்து நல்ல செழிப்பாக இருந்த வயல் திடீர்னு செடி எல்லாமே கருகி போயிடுச்சு. ஒரு மாதிரி எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்ற. எந்த பயிர்? நெல்லு தான் சார் போட்டிருக்காங்க. நெல்லா? ஆமாம் சார். சரி. அது தண்ணி எல்லாமே நல்லா கிடைக்குது சார். ஆனால் அவங்களுக்கு பருத்தி நல்லா இருக்கு, இது நெல் மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க சார். நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. நீங்க தான் ஆய்வு பண்ணணும். மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து திருநள்ளாறு சார், காரைக்கால் ஏரியா சார் ஒரு நிமிஷம் சார், உங்க வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குது சார். சார் ஒரு நிமிஷம் சார், மாதிரிகளையும் சரி நீர் மாதிரியும் கொண்டு வந்து ஒரு ஆய்வு கொடுங்க. கொடுத்து அதுல வந்து என்ன பிரச்சனை சொல்லுவாங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். இந்த ஏரியாவுக்கு நெல்லுல வந்து எந்தெந்த நோய்களும் சரி, அப்புறம் பூச்சி தாக்குதல், இதெல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் என்னன்னு சொல்லி ஒரு குறிப்பு எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது உப்புத்தன்மை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் என்ன, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. வணக்கம் சார். இந்த நீர் மேலாண்மையில இப்ப நான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். இந்த நீர் மேலாண்மையில போர் போடுறத பத்தின ஏதாவது தகவல் ஏதாவது தருவீங்களா சார்? போர் அது வந்து போர் போடுறத பத்தி நம்ம இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் கேட்கணும் சார். அந்த இப்ப என்ன நீ போர் போடுறது என்ன கேட்க வரீங்க அதுல? இல்ல, இப்ப கவர்மெண்ட் மூலமா பாத்து தராங்களே, அது ஓகேங்களா? இப்ப யூசுவலா கிராமத்துல ஸ்கீம் ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஸ்கீம்ஸோ இல்ல சார், பொதுவாகவே போர் போடணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. அதுக்கு ஏதாவது நீர் மேலாண்மையில ஏதாவது பங்கு இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது? இல்ல இது வந்து சார், நான் வந்து ஆலோசனை தான் நான் இப்ப கொடுக்குறேன். இப்ப உங்க ஏரியாவுல அந்த ஏரியாவில அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க பேசுங்க. உடனே போய் பாருங்க. போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு போரு பர்டிகுலரா ட்ரிப் இரிகேஷனு, ஸ்ப்ரிங்க்லரு, இதுக்கெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது, சில ஸ்கீம்லாம் இருக்குது. அதை நீங்க வந்து கரெக்டா அந்த ஏரியாவில் என்ன பண்றாங்கன்னு அந்த ஏரியா உள்ள அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அலுவலர்களை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். நான் வந்து சில விஷயங்கள் நான் இங்க இருந்துகிட்டு அங்கே அந்த ஏரியாவில் என்ன இருக்குது ஏதுங்கிறது எனக்கு சரியா தகவல் இல்லை. அதனால நீங்க அங்க உள்ள உள்ளூர்
வேளாண்மை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்க கேட்டீங்கன்னா தான் ஒரு சரியான ஒரு கரெக்டான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ. நன்றி. வேற சில விவசாயிகள் சந்தேகங்கள் என்ன சொல்லுங்க. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ஓகே, ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு வந்து நீர் மேலாண்மை பத்தி ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இந்த பகுதிக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து பாசனங்கள் வந்து பண்ணலாம், அதுல எந்த மாதிரியான யுக்திகள், நிறைய விஷயங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். நன்றி. விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்தெந்த ரகங்கள் நெல்லுல எந்தெந்த ரகங்கள் அந்த நம்ம அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பயிர் ரகங்களை வந்து பயிரிட்டா ஓரளவுக்கு பூச்சி நோய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்ல உள்ள பிரச்சனைகளை தாங்கி வளரக்கூடிய சில பயிர் ரகங்கள் என்னன்னு சொல்லி சில தகவல்களோட அடுத்துதான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் சார். அன்பு சார், வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி எங்களுடைய விவசாயிகள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்தடுத்து விவசாயம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து சார் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வெபினாரில் உங்களுக்கு வேற என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கோ, அதே மாதிரி வேற எந்த துறை சார்ந்து, அதாவது விவசாயத்தில் எந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அது சார்ந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வெபினாரை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். இந்த வெபினாரில் கலந்துக்கிட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் சாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.